இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய சினிமா அப்டேட்ஸா இருக்கட்டும், செலிபிரிட்டி பயோகிராஃபிஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு 3 பேர், அவங்களுக்கும் சினிமாவுக்கும் வந்துட்டு ஒரு நெருங்கிய தொடர்பு வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் அவங்களோட ஜேர்னியை எப்படி தனித்துவமா சினிமால காமிச்சுக்கிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயத்த வந்துட்டு கடந்து வந்தாங்க, இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த 3 பேர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃபேமிலி மொத்தமாவே வந்துட்டு சினிமா கெரியர் கூட சம்பந்தப்பட்டவங்க தான். ஸோ இவங்களும் வந்துட்டு இவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையே தமிழ் சினிமால வந்துட்டு உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய பேர்கிட்ட பிரபலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரபலமான நடிகரோட அம்மா, அதுவும் இப்போ வந்துட்டு முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய அம்மா. ஸோ இந்த ஒரு அடையாளம் மூலியமா தான் வந்துட்டு நிறைய பேருக்கு அவங்கள தெரியக்கூடிய சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சிஎம் விஜய் அவங்களுடைய அம்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டைரக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களை மட்டும் எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்குன்னு இவங்க வந்துட்டு தமிழ் சினிமாலேயே ஒரு தனி இடத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுவும் வந்துட்டு ஒரு சிங்கரா. இவங்களை பத்தி பார்க்கும்போது சோபா சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு ஒரு பிளேபேக் சிங்கரா, ஒரு மியூசிஷியனா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசரா, ஒரு டைரக்டராகவும் வந்துட்டு தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த மியூசிஷியன், சிங்கர் இதெல்லாம் வந்துட்டு தெரியும், அவங்க ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் கூட வந்துட்டு இருந்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் அப்படின்றது வந்துட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இவங்களோட கெரியர்ல அவங்களோட பெஸ்ட்டை வந்துட்டு அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தமிழ் சினிமாலேயே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு நிறைய பாடல்களை வந்துட்டு அவங்க பாடியிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டுமே வந்துட்டு ஒவ்வொரு லெவலான ஹிட் தான். அதுலயும் வந்துட்டு இந்த கோடம்பாக்க ஏரியா, ஸோ இந்த பாட்டு தான் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான பாடல்களா இருக்கும். இதையும் தாண்டி இவங்க டிவோஷனல் சாங்ஸ் அந்த மாதிரியும் வந்துட்டு பாடியிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி வந்துட்டு சந்திரசேகர் அவர்களுடைய வைஃபா அவங்க இருக்கிறதுனால அவர்கிட்டயே வந்துட்டு நிறைய டைரக்ஷன் பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இவங்களும் வந்துட்டு ஒரு 2 படங்களை வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நண்பர்கள், அதுக்கப்புறம் இன்னிசை மழை, இந்த மாதிரியான படங்களையும் வந்துட்டு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்லையும் வந்துட்டு நிறைய படங்களுக்கு இவங்க ப்ரொடியூசராகவும் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ என்னதான் வந்துட்டு செலிபிரிட்டி ஃபேம் இருக்கக்கூடிய ஒருத்தரோட அம்மாவா இருந்தாலும், அண்ட் வந்துட்டு அதே மாதிரி நல்ல பிரபலமான டைரக்டருடைய வந்துட்டு மனைவியா இருந்தாலும், அவங்களோட கெரியர்ல அவங்க வந்துட்டு பெஸ்ட் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும். அண்ட் இதுலயும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட நடிப்பை ஆரம்பிக்கும் போது சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அவர் அந்த டைம்ல நிறைய வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு, நிறைய விமர்சனங்கள். அப்போ வந்துட்டு சோபா அவர்கள் அவருக்கு வந்துட்டு ஒரு தூண் மாதிரி இருந்து நல்லாவே வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபேமிலியில இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அது மாதிரியே வந்துட்டு விஜய் அவர்களுக்கு அவங்க அம்மாவோடைய சப்போர்ட் அதிகமா இருந்தது. அண்ட் அது மூலியமா தான் இவர் வந்துட்டு நல்ல ஒரு சினிமா கெரியரையும் வந்துட்டு செட்டப் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த செலிபிரிட்டியோட அம்மா, இந்த முதலமைச்சர் அவங்களுடைய அம்மா, இந்த டைரக்டருடைய வைஃப், இது எல்லாத்தையும் தாண்டி சோபா அவர்களை நம்ம தனியாக சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு மிகச்சிறந்த கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய இந்த ஆர்டிஸ்ட் ஜர்னியில் இவங்க ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு இசையமைப்பாளரா, ஒரு சிங்கரா, அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரா, ப்ரொடியூசரா வந்துட்டு அவங்களுக்குன்னு உருவாக்குன ஒரு ஜேர்னி அப்படின்றது ரொம்பவே அழகானது. அது எல்லாத்தையும் அவங்க ஈக்குவலாக அவங்களோட லைஃப்ல இப்போ வரைக்கும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க. சோபா சந்திரசேகர் அவர்களுக்கு எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சரோட அம்மாவாரனாலேயே அவங்க இப்போவும் தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அம்மா அப்படின்ற ஸ்தானத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்துட்டு ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இருந்து வந்தவங்க அப்படின்னு ஒரு அடையாளம் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தாலும் தனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை உருவாக்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலே வந்துட்டு இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்டார், நல்ல ஒரு ஆக்டர் தான் வந்துட்டு சொல்லணும். அவர் தான் வந்துட்டு சாந்தனு பாக்யராஜ் அவர்கள். டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்
ஆக்டர், ரைட்டர் இப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பன்முகங்கள் கொண்ட ஒருத்தர் தான் வந்துட்டு பாக்யராஜ் அவர்கள். இது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். ஸோ அவரோட மகனா வந்துட்டு பிறந்ததுனாலேயே சாந்தனு பாக்யராஜ்க்கு மேல வந்துட்டு இவங்க ஒரு ஸ்டார் கேட், இதனால இவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஃபேம்லாம் கிடைச்சிரும் ஆல்ரெடி அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் வந்துட்டு இருந்தது. அண்ட் இவங்களோட அம்மா பூர்ணிமா பாக்யராஜ் அவங்களும் வந்துட்டு ஆக்டிங் வைஸா பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டாப் ஹீரோயினா தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதனாலே வந்துட்டு இவங்களுக்கு நல்ல ஈஸியா சான்ஸ் கிடைச்சிரும், நிறைய வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இதனாலே ஒரு ஃபேம் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு விமர்சனங்கள் இருந்த நிலையில இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு. ஸோ இந்த இவரை பத்தி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இவர் நடிகர் விஜய் அவர்களுடைய, அதாவது நம்ம இப்ப சிஎம் விஜய் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ஒரு பெரிய ஃபேனா இருந்தாங்க. அதனாலேயே தான் வந்துட்டு இவருக்கு டான்ஸா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா மாற ஆரம்பிச்சது. அண்ட் அப்படி இவர் வந்துட்டு சக்கரை கட்டி அப்படின்ற படத்துல தான் முதல்ல வந்துட்டு அறிமுகமாறாங்க. அதுல இசை வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் பண்றாரு. இருந்தாலும் அந்த படம் வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோக்கா வெற்றி கிடைக்கல. நிறைய விமர்சனங்கள் இவரை வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. இது எதையுமே வந்துட்டு கண்டுக்காம என்னோட ஐடென்டிட்டியை கண்டிப்பா நான் உருவாக்குவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்துட்டு அவர் ஓடிக்கிட்டே இருக்காரு. தமிழ்ல இவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அம்மாவின் கைபேசி, வாகை சூடவா, கோடிட்ட இரங்கலை நிரப்புக, இதையும் தாண்டி இன்னும் நிறைய படங்கள் வந்துட்டு நடிச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா இந்த வாகை சூடவா படம் வந்துட்டு இவரோட கெரியருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படமா வந்துட்டு அமைஞ்சது. ஸோ ஒரு ஹீரோ ஃபேமை மட்டும் இவர் வந்துட்டு தேடாமல் கேரக்டர் ரோல்ஸாக வந்துட்டு பேஸ் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதை தொடர்ந்து வந்துட்டு நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய கேமியோ ரோல்ஸ், இந்த மாதிரிலாம் கூட நிறைய படங்களை வந்திருக்காங்க. இதுதான் ஆக்சுவலி ரியல் பேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுறோம், அதுலேயும் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் அதையும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் போது அதை நம்ம எவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல தான் வந்துட்டு நம்ம சக்ஸஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ இவர் ஹீரோவாக நிறைய வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுலயும் தாண்டி நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்துட்டு கிடைச்சிருந்தா அதை நம்ம வந்துட்டு விட்டுறக்கூடாது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளோட ஃபேம் வந்துட்டு அதிகரிக்க தான் செய்யும். அந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர்ஸையும் இவர் வந்துட்டு நிறைய மூவிஸ்ல கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட ஜேர்னியை வந்துட்டு ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பெர்சிஸ்டன்சி, அதுதான் வந்துட்டு முக்கியம் இவரோட வாழ்க்கையிலேயே. என்னதான் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் அதையும் தாண்டி எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி அவர் வந்துட்டு உழைச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய ஃபேம் கிடைக்கணும், அவரும் வந்துட்டு சக்சஸை நோக்கி கூடிய சீக்கிரம் போகணும் அப்படின்னு எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பா வாழ்த்துக்கிறேன். அண்ட் இன்னைக்கு அவரோட பர்த்டேவை அவர் செலிப்ரேட் பண்றாரு. எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பா சாந்தனு அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டா தமிழ் சினிமால இவங்களோட ஆக்டிங்கை நம்ம பார்த்தாலே வந்துட்டு அவங்க நம்ம ஃபேமிலியில ஒருத்தங்கள மாதிரி, அவங்க நம்ம கூடயே இருக்கிற ஒருத்தங்க, நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ, அவங்களோட கேரக்டரை எவ்வளவு ரசிப்போமோ அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் வந்துட்டு அவங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு வினோதினி வைத்தியநாதன் அவர்கள். ஸோ இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வந்துட்டு சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலி வந்துட்டு கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு தமிழ் சினிமாவில் என்னதான் ஹீரோ ஹீரோயின்ஸ் வில்லன் எல்லாரையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் ரோல் இருக்கக்கூடிய ஆக்டர், ஒரு சைட் ரோலாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் மட்டும் நம்மளுக்கு அந்த படம் முடிஞ்சாலும் எவ்வளோ நாட்கள் ஆனாலும் மறக்காம இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் தான் இவங்க நிறையவே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. வினோதினி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே வந்துட்டு திறமையான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரோலுக்கும் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியும் அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ற மாதிரியும் வந்துட்டு இவங்க நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு ரிலேட்டிவா இருந்தாலும், டீச்சரா இருந்தாலும், அம்மா ரோலா இருந்தாலும், அக்கா ரோல், இந்த மாதிரி என்ன ரோல் வந்துட்டு எடுத்திருந்தாலும் அவங்களோட கேரக்டருக்கு அவங்க வந்துட்டு சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த கேரக்டரை அவங்கனால மட்டும்தான் சூப்பரா பண்ண முடியும், அவங்க இல்லைன்னா அந்த கேரக்டர் ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு அவங்களோட நடிப்பு அந்த ஸ்கிரீன் முன்னாடி வந்துட்டு இருக்கும். இதனாலே வந்துட்டு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இவங்க ரொம்ப கனெக்டடாக வந்துட்டு ஒவ்வொரு மூவிஸ்லையும் வந்துட்டு ஃபீல் பண்ண வைப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் நிறைய மூவிஸ் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. பாபநாசமாக இருக்கட்டும், கைதி, நெஞ்ச மறப்பதில்லை, இதையும் தாண்டி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மூவிலையும் வந்துட்டு ஹீரோவை தாண்டி அவங்களோட ஒரு கேரக்டர் இருந்தால் தான் அந்த சீன் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸில் தான் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அதாவது ஹீரோ ஹீரோயின்ஸை தாண்டி அவங்களையும் நம்ம வந்துட்டு இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுப்போம், இப்படி ஒரு கேரக்டர் இருந்தாங்க, அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு சூப்பராக இருந்தது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம
ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு வினோதினி அவர்கள் கொடுத்துருப்பாங்க. இதனாலே வந்துட்டு ஃபேமிலி ரிலேட்டட் சீன்ஸ் வந்தாலே வந்துட்டு இவங்க இதில் நடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய டேரக்டர்ஸ்க்கு இவங்களோட நடிப்பு மூலியமாகவே வந்துட்டு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இவங்களோட டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும். ஸோ அதனாலே இவங்கள நிறைய டேரக்டர்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. அண்ட் இவங்க தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி நடிச்சிட்டு வராங்க. ஸோ இவங்க வந்துட்டு இதையும் தாண்டி டெலிவிஷன், வெப் சீரிஸ் இந்த மாதிரியான நிறைய இதுலையும் வந்துட்டு நடிச்சுட்டு அதுலேயும் வந்துட்டு கவனம் செலுத்திட்டு தான் வராங்க. நிறைய ரசிகர்கள் இவங்களை வந்துட்டு இவங்களும் ஒரு முக்கியமான அண்டர் ரேட்டட் பெர்ஃபார்மராக வந்துட்டு இருக்காங்க. இவங்களை வந்துட்டு தமிழ் சினிமாலேருந்து யாருமே கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு இவங்களோட கேரக்டரைசேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இவங்களோட நடிப்பை வந்துட்டு இவங்க ரசிகர்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவும் அவங்களோட ஜேர்னி அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் அவங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் கிடைக்கணும், நல்ல உமன் சென்ட்ரிக்கான படங்கள் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணணும், இவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற கேரக்டரில் இவங்க நடித்து இவங்களோட நடிப்பு திறமைக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பாக நாங்கள் வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இன்னைக்கு இவங்களும் இவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பாக வினோதினி வைத்தியநாதன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த இவங்க 3 பேரோட ஜேர்னியுமே வந்துட்டு வேற வேற, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் இப்பவும் அவங்களோட கெரியரை வந்துட்டு சேஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட கெரியர்ல பெஸ்ட்டை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்தலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த 3 பேர்ல சோபா மேம் அவர்களுடைய எந்த பாட்டு வந்துட்டு நீங்க கேட்டிருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கும், சாந்தனு அவர்களுடைய எந்த ரோல் எந்த படம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும், அண்ட் வினோதினி அவர்களும் வந்துட்டு நடிச்ச எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.